மத்திய பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனை ஒன்றில் 77 வயது முதியவரை மருத்துவர் மற்றும் மருத்துவ ஊழியர் இணைந்து கொடூரமாக தாக்கி தரதரவென இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிகிச்சைக்கு வந்த முதியவருக்கு நேர்ந்த அவலத்தின் பின்னணி என்ன? மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரில் உள்ள மாவட்ட மருத்துவமனைக்கு கடந்த வியாழக்கிழமை 77 வயது முதியவரான உத்தவ்லால் ஜோஷி என்பவர் தனது மனைவியுடன் சென்றிருந்தார். தனது 70 வயது மனைவிக்கு வயிறு மற்றும் நரம்பு கோளாறு பிரச்சனை இருப்பதால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தார் ஜோஷி. முதியவர் மற்ற அனைவரையும் போல வரிசையில் நின்றிருந்த போது எலும்பியல் மருத்துவ நிபுணரான ராஜேஷ் மிஸ்ரா என்பவர் ஆவேசமாக மருத்துவமனைக்குள் வந்துள்ளார். வரிசையில் நிற்பவர்களை பார்த்து எரிச்சல் அடைந்த அவர், இங்கே இப்படி கூட்டமாக நிற்கிறீர்கள் என கத்தியவார் வரிசையில் நிற்பவர்களை கரைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். ஆனால் யாரும் நகராத நிலையில் முதியவர் ஜோஷி அருகே வந்து அவரை வரிசையில் இருந்து வெளியே இழுத்து போட்டிருக்கிறார். அவரோ தன்னை ஏன் சம்பந்தமில்லாமல் இழுத்து போடுகிறார் என்பது புரியாமல் தனது வரிசையில் மீண்டும் நிற்கச் சென்றபோது ஆத்திரம் தலைக்கேறிய மருத்துவர் ஜோஷியை பிடித்து தரதரவென இழுத்தபடி மருத்துவமனையில் அமைந்திருந்த காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார். அவருடன் மற்றொரு மருத்துவ ஊழியரான ராகவேந்திர கரே என்பவரும் ஜோஷியை பிடித்து தரதரவென இழுத்துச் சென்றுள்ளார். ஒரு கட்டத்தில் மருத்துவர் மிஸ்ரா முதியவர் ஜோஷியை பழார் என கன்னத்திலேயே அறைந்துள்ளார். இந்த சம்பவத்தை அங்கிருந்த சிலர் தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டனர். இந்த வீடியோவுக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் மத்திய பிரதேச பொது சுகாதார மற்றும் மருத்துவ கல்வித்துறை மருத்துவர் மிஸ்ராவை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் மருத்துவ ஊழியர் ராகவேந்திர கரேவும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இருவர் மீதும் கோட்வாலி காவல் நிலையத்தில் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.